ஹலோ கைஸ், இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் திங்கக்கிழமை. இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 17/3/25. ஸோ இந்த வாரம் நிஃப்டி வந்து என்ன மாதிரி ஓப்பன் ஆகிருக்காங்க, ஸோ இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 3:15 ஆச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண், பேட்டர்னிங் அகாடமிலேருந்து. ஸோ வாங்க இப்போ நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கலரில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் அப்போ இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஹை போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,577 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆனது 22,353. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்களோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 பைசா கூட வந்து மார்க்கெட் குறையவே இல்லை. ஸோ ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட அப்டேட் என்னன்னு பார்ப்போம். வாங்க டெக்னிக்கலாக பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக நான் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கும்போது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் முதல் கேண்டில் 9:15 ஓப்பன் ஆகி எந்த அளவுக்கு ஒரு ரேலி, அதாவது 130 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்தாங்களோ, மத்தியானம் மணி வந்து 3:30 ஆக போது இப்போ வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கடந்த 1 2 3 4 5 5 மணி நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ். ஸோ காலைல முதல் கேண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5 மணி நேரமாக மார்க்கெட் வந்து அப்படியே நின்ட்டாங்க. ஓகே, இதுதான் நிஃப்டியோட அப்டேட்டு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. டே டைம் ஃப்ரேம் கம்மியாக, அதாவது 1 hour 4 hours இந்த டைம் ஃப்ரேம்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் அதுவே வந்து நம்ம வந்து டேயை தாண்டி ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம் அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்கு மேலே, ஸோ என்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 22,650க்கு மேலே ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து யூட்டர்னே சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 4 வாரமாக என்ன ஆயிருக்கு, ஒரு டவுன் வந்ததுலேருந்து ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கே தவிர மார்க்கெட்டில் இன்னும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம்னு சொல்லி ஒன்று இன்னும் வரவே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டியோட அப்டேட். ஸோ இது மட்டும் நிஃப்டி அப்டேட்டை பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங்கே நான் பண்ணலன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பை பாய்.